வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வெற்றிலையை வச்சு நம்ம வெற்றிலை, ஜீரகம், மிளகு இது மூணும் வச்சு ஒரு கஷாயம் ஹெர்பல் டீ ரெடி பண்ண போகிறோம். இந்த வெற்றிலை பற்றி சொல்லணுன்னா நிறைய நன்மைகள் இருக்குது. கண்டிப்பாக அது எவ்வளோ பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு எனக்கு தெரியல. வெற்றிலையை நம்ம இந்த மாதிரி தண்ணியில் கொதிக்க வச்சும் சாப்பிட்லாம், குடிக்கலாம். இல்லைன்னா இதை பச்சையாகவும் சாப்பிட்லாம். நம்ம பச்சையாக சாப்பிட்டா நம்மளோட செரிமான கோளாறு எல்லாமே சரியாகிடும். இதோட கூட நம்ம ஜீரகமும் மிளகுத்தூளும் நம்ம ஆட் பண்ணுறோம் இந்த கஷாயமில். ஸோ இது ஆட் பண்ணுறதுனால இதோட நன்மைகள் என்ன, இது எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இது முக்கியமாக எதுக்காக நம்ம இதை குடிக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சளி, இருமல், ஃபீவர் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. ரொம்ப அதிகமான இருமல், சைனஸ், ஜுரம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை ஒரு நாளைக்கு 2 வேளை குடிக்கலாம். ஒரு 2 days குடிச்சிங்கனாலே அது சீக்கிரமாக உங்களுக்கு அதுலேருந்து ரிலீஃப் ஆகிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் 2 கிளாஸ் வாட்டர் ஊற்றுறேன். வெற்றிலையே நம்ம நல்லா அலசி வச்சுருக்கோம். தண்ணியில் நல்லா அலசி அந்த காம்பு முன்னாடியும் அந்த பின்னாடியும் இருக்கிற காம்பு, அந்த நுனியையும் நம்ம கிள்ளி அதை எடுத்துட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கோம். இந்த தண்ணி நல்லா சூடு வரும்போது 2 கிளாஸ் தண்ணியில் நீங்கள், நான் 12 வெற்றிலை யூஸ் பண்ணியிருக்கேன் 2 கிளாஸ் தண்ணிக்கு. அதை நல்லா சின்ன சின்னதாக அந்த வெற்றிலை இலையை நீங்கள் பிச்சுக்கோங்க. நல்ல சின்ன சின்னதாக பிச்சு போட்டிங்கன்னா அது சீக்கிரமாக வெந்துடும், முழுசாக போடுறதை விட. இப்போ அதில் போட்டுடுறோம் நம்ம. நிறைய செரிமான கோளாறு இருக்கிறவங்க, சளி பிரச்சனை, சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க இதை சாப்பிடலாம். வாரத்துக்கு ஒரு 3 நாள் சாப்பிடலாம். தொந்தரவு இருந்துச்சுன்னா 3 நாள் சாப்பிட்லாம். இல்லைன்னா நீங்கள் வாரத்துக்கு 1 நாள் இதை கண்டிப்பான முறையில் எல்லாருமே சாப்பிடுங்க. இதை கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி நீங்கள் குடிங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை குடிக்கலாம். இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. இதில் ஜீரகம் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன்.